ஒவ்வொரு நாளையும் முன்கூட்டியே திட்டமிட்டுக்குங்க. திட்டமிடுதல்னா நம்ம எதிர்காலத்தை பிரசன்ட்க்கு கொண்டு வந்து அதுக்கு இப்ப ஏதாச்சும் செய்யறத சாத்தியமாக்குறதுன்னு ஆலன் லெகின் சொல்றாரு. இத பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு யானையை எப்படி சாப்பிடுறதுங்கிற ஒரு பழைய கொஸ்டினை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு நேரத்துல ஒரு கடி அப்படிங்கறது தான் ஆன்சர். போன வீடியோல சொன்ன மாதிரி உங்ககிட்ட 2 தவளை இருக்குதுன்னா அந்த 2ல மிக அவலட்சணமான தவளையை எப்படி சாப்பிடுறது? அதே வழியில தான். தவளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? மேல இருக்கிற ஐகார்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்க. ஒரு ஒர்க்க பார்ட்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட மனசு, அதாவது யோசிக்கிறதுக்கும் பிளான் பண்றதுக்கும் டிசைட் பண்றதுக்குமான டேலண்ட் தான் அப்புறம் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்துறதுல இருந்து விடுபடுறக்கும் உங்களோட உற்பத்தி திறனை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உங்ககிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான கருவி. அதே போல டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ண பிளான் பண்ணி அது மேல ஆக்ஷன் எடுக்கிற உங்க டேலண்ட் தான் உங்க வாழ்க்கை போக்கையே தீர்மானிக்குது. சிந்திக்கிறது பிளான் பண்றதும் தான் நமக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டியை தூண்டி சப்கான்சியஸ் பவரை அதிகரிக்குது. விஷயங்களை முழுசா அலசி ஆராயாம அது மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்குன்னு ஆலன் மெக்கன்சி சொல்றாரு. செயல்ல இறங்குறது தான் முக்கியம். ஆனா இறங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு சரியான பிளான போட்டு அப்புறம் பண்ணிக்கலான்னு தள்ளி போடாம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணினாதான் உங்களோட தவளையை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாம பிளான் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அதை செயல்படுத்துறதுல சுமார் 10 நிமிஷத்தை மிச்சம் பண்ணி கொடுக்குது. முன்கூட்டியே பிளான் பண்றது மோசமான விளைவுகள் ஏற்படுவது பண்ணுதுங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் இன்க்ரீஸ் பண்றதுல பிளானிங் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்கிறது தெரிஞ்சாலும் அதை சிலர் தான் டெய்லியும் ஃபாலோ பண்றாங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிளானிங் ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஒரு பென்னும் பேப்பரும் போதும். இப்பெல்லாம் அதுக்கு நிறைய ஆப்ஸும் டூல்ஸும் இருக்கு. ஆனாலும் செயல்முறை ஒண்ணுதான். அந்த டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு லிஸ்ட் போட்டு அதுபடி நடந்துக்கிறது தான். இந்த மாதிரி செய்யறதால இதை ஃபாலோ பண்ற ஃபர்ஸ்ட் டேல இருந்தே 25% உங்களோட உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதாவது சுமார் 2 மணி நேரத்தை மிச்சப்படுத்திக்க முடியும். முந்தின நாள் நைட்டே உங்க லிஸ்ட எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் முடிக்காத வேலையையும் மறுநாள் செய்ய வேண்டிய வேலையையும் அந்த லிஸ்ட்லயே சேர்த்துக்கோங்க. முந்தின நாள் நைட் நீங்க லிஸ்ட தயாரிக்கும் போது நீங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல உங்களோட ஆள் மனசு அந்த லிஸ்ட் மேல நடவடிக்கை எடுக்கும். மறுநாள் காலையில கண்முழிக்கும் போது நீங்க நினைச்சதை விட வேகமாவும் சிறப்பாவும் வேலை செய்ய உங்க ஆள் மனசே அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கும். வெவ்வேறு நோக்கங்களுக்கு வெவ்வேறு லிஸ்ட் தேவை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜெனரலா ஒரு லிஸ்ட் போடணும். ஃபியூச்சர்ல நீங்க செய்ய ஆசைப்படுற எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்ல எழுதிக்கோங்க. ரெண்டாவது, மந்த்லி லிஸ்ட் போடணும். இனி வர்ற மாசத்துக்கு இந்த மாச கடைசியில அதை தயாரிக்கணும். மூணாவது, வீக்லி லிஸ்ட உருவாக்கணும். மறு வாரத்துக்கான வேலைகள் எல்லாத்தையும் முன்னதாகவே நீங்க பிளான் பண்ணிக்கணும். கடைசியா, மந்த்லி அண்ட் வீக்லி லிஸ்ட்ல இருக்கிற வேலைகளை உங்க டெய்லி லிஸ்டுக்கு இடமாற்றம் பண்ணணும். நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கே பிளான் பண்ணிக்கோங்க. உங்க டெய்லி லிஸ்ட பொறுத்தவரை அந்த நாளுக்கு இடையிலேயே நீங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க்க அந்த லிஸ்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பழக்கம் தான் காலத்தாழ்த்துற பழக்கத்துல இருந்து உங்களை மீட்குது. வேலைகளை எல்லாம் ஒரு லிஸ்ட போட்டு கரெக்டா பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் உருவாகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் 80/20 கொள்கையை செயல்படுத்துங்க. போதுமான நேரம் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கதான் செய்யுது. நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தை நாம சரியா பயன்படுத்தணும். அவ்வளவுதான்னு வான் கதை சொல்றாரு. டைம் அண்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான எல்லா கொள்கையிலையும் ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த 80/20 விதி தான். இது பரேட்டோ கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது. இத்தாலியில 1895ல வில்ஃப்ரெடோ பரேட்டோங்கிற பொருளாதார வல்லுநர் தான் இந்த விதியை ஃபர்ஸ்ட் எழுதுனதால அவரோட பேரை வச்சு அழைக்கப்படுது. உங்களோட 20% நடவடிக்கை தான் 80% விளைவுகளை தீர்மானிக்குதுங்கிறதும் 20% கஸ்டமர் தான் 80% சேல்ஸ் அண்ட் லாபத்துக்கு காரணமா இருக்காங்கன்னு இந்த கொள்கை சொல்லுது. 20% மேல்மட்ட விளைவுகள், 80% ஒர்க்கு கீழ்மட்ட விளைவுகள்னு சொல்லப்படுது. உங்க லிஸ்ட்ல 10 வேலை இருக்குன்னா எல்லாத்தையும் செய்ய ஒரே அளவு நேரம் தான் தேவைப்படும். ஆனா அதுல ஓரிரு வேலைகள் தான் மத்த வேலைகளை 5 இல்ல 10 மடங்கு வேல்யூபிளான விளைவுகளை நம்மளுக்கு கொடுக்கும். பல சமயத்துல ஒரே ஒரு வேலை மத்த 9 வேலைகளை விட மத்த 9 வேலைகளோட டோட்டல் வேல்யூ விட ரொம்ப மதிப்பு வாய்ந்ததா இருக்கும். இந்த வேலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டிய தவளை. ஒரு சராசரி ஆளு எந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு தள்ளி போடுறாருன்னு கெஸ் பண்ண முடியுமா உங்களால? வேல்யூபிளான ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையை தான் தள்ளி போடுறாங்க. குறைவான முக்கியத்துவம் இருக்கிற அந்த 80% வேலைக்குள்ளேயே தங்களை மூழ்கடிச்சுக்கிறாங்க. என்னதான் 80% வேலையை செஞ்சாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேல்யூபிளான செய்ய கொஞ்சம் கஷ்டமான அந்த 20% வேலையை செய்யறதுல கிடைக்கிற வெகுமதி
பிரம்மாண்டமா இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. சோ நீங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேலை மேல்மட்ட 20% வேலையை சேர்ந்ததா இல்ல கீழ்மட்ட 80% வேலையை சேர்ந்ததான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. எதை நீங்க திரும்ப திரும்ப செய்றீங்களோ அது கடைசியில விட முடியாத பழக்கமா மாறிடும். டேலண்டான மக்கள் தங்களுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒழுக்கத்தை உருவாக்கிக்கிறாங்க. அதனாலதான் சராசரி நபரை விட அதிக அளவு சாதிக்கிறாங்க, சந்தோஷமாவும் இருக்காங்க. நீங்களும் உங்க லைஃப்ல எந்த வேலை ரொம்ப முக்கியமோ அதை ஃபர்ஸ்ட் செய்ய கத்துக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல உங்க முன்னாடி 10 வேலை இருக்குன்னா அதுல ரொம்ப முக்கியமான ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு மீதி வேலையை அப்புறம் செய்யுங்க. முக்கியமான வேலையை தள்ளி போடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.